குட் ஈவினிங். குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து யூனிட் 9ல் பார்ட் 6. ஸோ அடுத்த 50லேருந்து 60 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மை? ஸோ கவர்மெண்டால 2 திட்டம் வந்து முக்கியமா, அதாவது நீரேற்று திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரவுண்ட் வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்ற திட்டம், சரியா? ஸோ கிரவுண்ட் வாட்டர் எப்படி ரீசார்ஜ் பண்ணுவாங்க? ஸோ சில இடத்துல அதிகமாக எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த சுற்றி இருக்கிற ஏரி, குளம், கொட்டை இது எல்லாத்துலேயும் நிரப்புனா கிரவுண்ட் வாட்டர் என்ன ஆகிடும்? இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த பிளான் வந்து கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பிளான் அப்படின்னா ஆமாம், சரியா? இந்த இந்த பிளான் வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு செயல்படுத்தப்படுது அப்படின்னா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர். ஸோ இதுவும் கரெக்டு தான், சரியா? ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர். இந்த திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எந்தெந்த தொடங்கப்பட்டது அப்படின்னா 2019 இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது, சரியா? இதோட திட்டம் வந்து குடிநீரை வந்து ரீசார்ஜ் பண்றது, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்றது, அட் த சேம் டைம் குடிநீர் வழங்குறது. இந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட பணம் 1916 கோடி. இந்த தண்ணி எங்க இருந்து எடுத்துட்டு வரப்படுது? அதாவது மோட்டர் போட்டு பைப்ல எடுத்துட்டு வந்து இந்த குளம், குட்டைகள் எல்லாத்தையுமே நிரப்புறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஸோ அப்ப தண்ணி எங்க இருந்து எடுத்துட்டு வர போறாங்க? பவானி ஆற்றுல காளிங்கராயன் டேம்னு ஒரு டேம் இருக்கு. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, காளிங்கராயன் டேம். காளிங்கராயன் டேம் அணைக்கட்டு. காளிங்கராயன் அணைக்கட்டுல இருந்து உபரி நீர் எடுத்துட்டு வர போறாங்க. எவ்வளவு தண்ணி எடுத்துட்டு வர போறாங்க? கிட்டத்தட்ட 1.5 டிஎம்சி. 1.5 டிஎம்சி ஃபீட்ஸ்கள் அளவுக்கு அவங்க வந்து தண்ணி எடுத்துட்டு வர போறாங்க. இதை வந்து 32 குளம், 42 ஊராட்சி ஒன்றிய குளம், அதே மாதிரி 971 குட்டை. ஸோ இந்த தண்ணி பரப்புறதுனால கிட்டத்தட்ட 24,000 ஏக்கர், 24,463 ஏக்கர் வந்து பரப்பளவு வந்து விவசாய பரப்பளவு வந்து பயன்பெறும். ஸோ அதுதான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம். ஸோ இது மாதிரி தமிழ்நாட்டில் 2 திட்டங்கள் இருக்கு, நீரேற்று திட்டம்னு. ஒன்று வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இன்னொரு வந்து மேட்டூர் சாரபங்கா. ஓகே, மேட்டூர் சாரபங்கா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ சேலம் மாவட்டத்துல இருந்து சாரபங்கா ரிவர், அந்த ஏரியாவில் இருக்கிற ஏரிகளுக்கு எல்லாத்துக்கும் நீரேற்றம் வழங்குற திட்டம் தான் அந்த திட்டமும். ரெண்டுமும் நீரேற்று திட்டம் தான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பவானி ஆற்றில இருந்து எடுக்கப்படுது, கரெக்டு. தொழில்துறை நோக்கத்துக்காகலாம் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 1 and 3 மட்டும்தான். 1 and 3. தமிழகத்தில் துவக்கப்பட்ட அவசர கால பாதுகாப்பு கொள்கை 2021 காண்க. ஸோ தமிழகத்துல அவசர கால பாதுகாப்பு கொள்கை வந்து என்னென்னலாம் இருந்துச்சு? ஸோ அவசர காலத்துல, ஸோ எமர்ஜென்சி டைம்ல இருக்கிற பாதுகாப்பு கொள்கை என்ன? ஸோ இது எல்லாம் இந்த இந்த திட்டங்கள் எல்லாமே 2021 தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான். ஸோ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2019 தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வேகப்படுத்தினாங்க, அதுக்கு பட்ஜெட் அலாட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்தி, சரியா? இன்னொன்று மக்களை தேடி மருத்துவம். கோவிட் டைம்ல வந்து தொற்றா நோய்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சுகர், நீரிழிவு நோய், ஹார்ட் இஷ்யூஸ், இதை எல்லாத்தையுமே சால்வ் பண்றதுக்காகவும் நேஷனல் ஹெல்த் மிஷன் இஷ்யூஸை அவங்களோட திட்டத்தை முன்னிறுத்தி இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதுதான் மக்களை தேடி மருத்துவம். ஸோ வீட்டுக்கே போய் அவங்களோட பிபி, சுகர் செக் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போங்கன்னு சொல்றது. இதை யார் பண்ண போறா? எனிஒன்? இதை யார் பண்ண போறா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான். ஓகேவா? சுய உதவி குழுக்கள்ல இருக்காங்க இல்லையா, அதுல பயிற்சி பெற்றவங்க அந்தந்த ஏரியால போய் அவங்க பண்ணி உங்களை வந்து பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த மக்களை தேடி மருத்துவத்துக்குள்ள வந்து இந்த பிசியாலஜி டாக்டர்ஸ், அதே மாதிரி ஒரு ஒரு நர்ஸு, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ மாத்திரைகளை இல்லங்களில் வழங்குவது, அதுவே உங்களுக்கு சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போங்கன்னு சொல்லி பரிந்துரை செய்யறது. இது எல்லாம் தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இது இந்தியாவிலேயே முதலாக இந்த நீரிழிவு நோயில எக்ஸ்பெஷலி பாத மருத்துவ திட்டம்னு ஒண்ணு இந்த திட்டத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. நீரிழிவு பாத மருத்துவத்தோட. ஸோ இந்த சுகர் வர்றவங்களுக்கு அதிகமா எது பாதிக்கப்படும்னா பாதங்கள் தான் அதிகமா பாதிக்கப்படும். பாத மருத்துவ திட்டம், சரியா? அதே மாதிரி டயாலிசிஸ் ப்ராசஸும் இங்க தான் ஆரம்பிச்சது. இந்தியாவிலேயே பாத மருத்துவ மையம் வந்து எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல. நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாத மருத்துவ திட்டம். ஓகே, தஞ்சாவூர்ல தான் தொடங்கப்பட்டது, சரியா? ஓகே, ஸோ இந்த நம்மை காக்கும் 48
ஸோ இந்த திட்டம் வந்து ஐகேடின்னு சொல்லுவாங்க, இன்னுயிர் காப்போம் திட்டம். ஐகேடி, இன்னுயிர் காப்போம் திட்டத்துக்கு கீழே 4 திட்டங்கள் வரும் சரியா. அதுல ஒண்ணுதான் என்னது, நம்மை காக்கும் 48. ஸோ 18, 48னா 18, 18ஆம் தேதி 11வது மாசம் 2021 நாள், சரி 21வது வருஷம் சரியா, 2021 இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் வந்து என்னன்னா, ரெடியூஸ் த டெத் ரேட் தான் சரியா. ஸோ ஃபெட்டாலிட்டியை வந்து கம்மி பண்ணுறது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் பொழுது டெத் அதிகமாகறாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னது, நம்மை காக்கும் 48. எவ்வளவு ரூபாய் வரைக்கும் தராங்க, 1,00,000 ரூபாய். ஸோ வித்தின் 48 ஹவர்ஸ்க்கு அவங்க அதிகமாக செலவு இருக்கிறதுனால அதை பண்ண முடியாதனால தான் இறந்துடுறாங்க அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து 1,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க அந்த திட்டத்துக்கு சரியா. 81 வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் அதில் பண்ணிக்கலாம். இதை தான் இப்போ ரீசெண்டாக 2024 2,00,000 ரூபாயை உயர்த்திருக்காங்க. அதாவது ஆக்சிடென்ட் ஆன 48 ஹவர்ஸில் கவர்மெண்ட் வந்து 2,00,000 ரூபாய் வரைக்கும் எல்லா செலவையும் பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. இது போக உங்களுக்கு கலைஞர் அந்த சிஎம்சிஹெச்எஸ்ஐ, ஸோ அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அது மூலமாக நீங்கள் இருந்திருந்தா கூட அது மூலமாகவும் இதில் சிகிச்சை பண்ணிக்கலாம். இதை செயல்படுத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் எது, ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் தான். ஓகே, ஃபேமிலி ஹெல்த் வெல்ஃபேர்ஸ். ஸோ வேற இந்த ஐகேடியில் வேற என்ன இருக்கு, இந்த ஐகேடியில் வந்து சீரான சாலைகள் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு சரியா. சீரான சாலைகள் திட்டம், அதே மாதிரி உதவி செய்வோம், உதவி செய் திட்டம், இது எல்லாமே ஐகேடிங்கிறது ஒரு திட்டம் சரியா. இன்னுயிர் காப்போம் திட்டம், அதுக்கு கீழே நம்மை காக்கும் திட்டம், உதவி செய் திட்டம். உதவி செய்யுங்கிறதுனா இந்த ரோட் கேம்பெயின்ஸ், ரோட்ல ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க இப்படின்னு ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலையும் கேம்பெயின் பண்றது. இன்னொன்று வந்து என்னது, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் ரோட் சேஃப்டி, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் ரோட் சேஃப்டி, அதை பற்றி. இன்னொன்று வந்து ரோட் சேஃப்டி அத்தாரிட்டி, ஒரு டிஜிபியோட தலைமையில் ரோட் சேஃப்டி அத்தாரிட்டியை உருவாக்குனாங்க சரியா. ஸோ சீரான சாலைகள், இன்னொன்று வந்து சீரான சாலைகள், சாலைகள் எல்லாத்தையுமே அந்த இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம திருப்பி ரெஜுவனேஷன்ஸ் பண்ணணும், ஆக்சிடென்ட் ஃப்ரீ தமிழ்நாடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சீரான சாலைகள், இதெல்லாமே ஐகேடிக்குள்ளே இருக்கிறது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விபத்து நிவாரண திட்டம் 2021. ஸோ விபத்து நிவாரண திட்டம் வந்து எவ்வளோ கொடுக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை. ஸோ ஆக்சிடென்டல் ரிலீஃப் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வச்சுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்படி இறந்தாங்க அப்படின்னா 20,000 ரூபா. அதுவே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சாலை விபத்து நிவாரண திட்டம்னு ஒன்று நடத்துகிறாங்க, அதில் வந்து இறந்தாங்க அப்படின்னா 1,00,000 ரூபா சரியா. 1 லேக் சாலை விபத்தில் இறந்தாங்கன்னா. ஓகே, நேச்சுரல் டெத்துக்கு 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுவே காயப்பட்ட 10,000 ரூபாய், பெரிய காயமாக இருந்தால் 50,000 ரூபாய். ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த இதுக்கு அவசர கால பாதுகாப்பு கொள்கை அப்படிங்கிறது வந்து நம்மை காக்கும் 48 தான். ஓகே, நம்மை காக்கும் 48. நெக்ஸ்ட் 2030க்குள் ட்ரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைய தமிழ்நாடு எவ்வளவு சதவீத வளர்ச்சியை அடைய வேண்டும். ஸோ தமிழ்நாடு வந்து 2020க்குள்ள 30க்குள்ள வந்து எவ்வளோ வழக்கு அடையணும், கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன். ஸோ அப்போ இப்போ தமிழ்நாட்டோட பட்ஜெட் எவ்வளவு. ஸோ 2023 to 24, 24 to 25 இது நான் பார்க்கல. 23 to 24 படி நம்மளுடைய வருமானம் வந்து 27 லட்சம் கோடி கரெக்டா. 27 லட்சம் கோடி. இதை எவ்வளோ மாற்றணும், 1 ட்ரில்லியனுக்கு மாற்றணும். 1 ட்ரில்லியனுக்கு மாற்றணும்னா ஆல்மோஸ்ட் எவ்வளவு, 80 லட்சம் கோடி. இன்னைக்கு 86 லட்சம் நினைக்கிறேன், 86 லட்சம் கோடியாக நம்ம மாற்றணும். இதான் இலக்கு. ஸோ இந்த இலக்கை அடையணும் அப்படின்னா நம்ம ஆண்டுக்கு எவ்வளோ பண்ணணும், இது ஒரு பிக் பெட்ஸ் தான். ஓகே, ஸோ ஆண்டுக்கு 18% வளர்ச்சி அடைஞ்சாதான் இது நடக்கும். ஸோ போன வருஷம் நம்ம எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், 14.19%. ஸோ இதே வேகத்தில் நம்ம போனோம்னா 2030 இல்லை, 2034 இல்லை 35 தான் நம்ம அந்த இலக்கை அடைய முடியும். ஸோ இன்னும் வேகமாக நம்ம போகணும். ஸோ அதுக்கான எஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னா அதுக்கான எஃபிஷியன்சி தமிழ்நாட்டுக்கு நிறையாவே இருக்குது. ஸோ வேர்ல்டு இந்தியாவோட பாப்புலேஷனில் 6% பாப்புலேஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அர்பனைசேஷன் பாப்புலேஷனில் 48% அர்பனைசேஷன்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தான் இருக்குது. ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் தமிழ்நாடு 3வது ரேங்க்ல இருக்குது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ், அதில் தமிழ்நாடோட ரேங்கிங் வந்து 3 சரியா. ஸோ இந்த மாதிரி பல ரேங்கிங்ஸை நம்ம கக்கத்தை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கணும். ஓகே,
இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதனால நம்மளால கட்டாயம் இதை அட்டைன் பண்ண முடியும். ஸோ தேர்டு ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டியும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட அதுக்கான எல்லா ரிசோர்ஸஸுமே இருக்கு. ஸோ நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதான் கவர்மெண்ட்டும் ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த 14 வருஷம் வருஷம் 18% மாத்துறது தான் இலக்கு. ஓகே, நெக்ஸ்ட் முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தொடர்பாக. ஸோ நேற்று தான் பார்த்தோம். முதலமைச்சர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1992 தொடங்கப்பட்டது. ஸோ இதோட சேர்ந்து உருவானது தான் தொட்டில் குழந்தைகள் திட்டம், சேலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நம்ம சொன்னோம். சரியா, பெண்கள் 18 வயதுக்கு பின்பு திருமணம் செய்ய ஊக்குவித்தல் இதோட நோக்கம். கரெக்டு. அதே மாதிரி 2 பெண்கள் குழந்தைகள் கட்டுப்பாடு விதிக்க பின்பற்ற வேண்டிய பெற்றோர்களை ஊக்கப்படுத்தல் இதுவும் கரெக்டு. பெண்களுக்கு சமூக மற்றும் நிதி அதிகாரம் வழங்குறது ரெண்டுமே கரெக்ட். ஸோ பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அடுத்த 6 வருஷம் கழிச்சு வருஷத்துக்கு 1,800 ரூபாய் கொடுப்பாங்க. சரியா, ஸோ இதை அவங்க 18 வயசுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். ஸோ இது குழந்தைய சமூக ரீதியாகவும் எக்கனாமிக்கல் ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போது 1992 இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. சரியா, ஓகே. நெக்ஸ்ட், அண்ணா ஊரக அனைத்து ஊரக அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் புத்துயிர் பெற்ற திட்டம் எந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்டது? ஸோ இது 2006 இருந்து 2011 காலங்களில் செயல்படுத்தப்பட்ட திட்டம். இப்போ இந்த திட்டம் 2.0 வெளியில வந்திருக்கு. சரி, அந்த கவர்மெண்ட் வந்தவொடனே திருப்பி 2001 இருந்து 2026. ஸோ ஒரு முன்னோடி திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டம் என்னன்னா கிராமங்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். சரியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னென்னது? குளங்களை கட்டுறது, அதே மாதிரி நூலகங்கள் கட்டுறது, இடுகாடு கட்டுறது, சுடுகாடு, அதே மாதிரி பள்ளி விளையாட்டு மைதானம் கட்டுறது, தெருக்கள், விளக்கு, வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே கட்டுறது. சரியா, இதை வந்து எப்படி என்ன பிளான் பண்ணுவாங்க? ஸோ அந்த ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுறது, பிளான் பண்றது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அடிப்படை நிதி எவ்வளவு? பழைய இதுல 2006 டு 2011 20 லட்சம். இப்ப இந்த வருஷம் 30 லட்சம். சரியா, 30 லட்சம் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க பிளான் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கட்டிக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு நீங்க உங்களோட மக்களோட கான்ட்ரிபியூஷனை பண்ணி ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்துறாங்க. நான் வந்து இந்த திட்டத்துக்கு 1 லட்ச ரூபா ஆகுதுன்னா நாங்க ஒரு 50,000 ரூபா தரோம், நீங்க எங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கொடுங்க, எங்களுக்கு இதை கட்டி கொடுங்கன்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்ன திட்டம்? யாராவது சொல்லுங்க. நமக்கு நாமே திட்டம். ஓகே, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே தான் திருச்சியில இப்போ வந்து ஒரு பேர்ட்ஸ் பார்க்கே கொண்டு வந்தாங்க. சரியா, ஸோ கவர்மெண்ட் ஒரு நம்ம மக்கள் வந்து வாலண்டியரா ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றது, கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூஷன் பண்றது. ஸோ இப்படி இருந்தா மக்களும் ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டும் ஒர்க் பண்ணும். ஸோ அதுதான் ஆதி திராவிடர்களுக்குன்னா அதுல 33% இருந்தா போதும், மற்ற இடங்கள்ல இருந்தா 50% வேணும். ஸோ இதெல்லாம் குறிப்பிட்டு சில இடங்கள்ல சேஞ்ச் ஆகும். ஸோ நமக்கு நம்ம திட்டம் பார்க்கும்போது பார்ப்போம். சரியா, இது முக்கியமா கிராம ஊரக டெவலப்மெண்ட்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஓகே, இந்தியா சுதந்திரத்துக்கு பின்பு தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியது யார்? சுதந்திரத்திற்கு பின்னாடி தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினது யாரு? காமராஜர் தான். ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினது யாரு? தியாகராயர் தான். சரியா, அவர் வந்து 1000 லைட்ஸ்ல ஒரு 165 மாணவர்களுக்கு 1920 அவர் வந்து உணவு திட்டம் கொடுக்குறாரு, காலை உணவு திட்டம் கொடுக்குறாரு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா அடுத்த வருஷத்துலேயே 811 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1671 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீதி கட்சி வந்து பண்ணுது. ஸோ இந்த நீதி கட்சி இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஆஃப்டர் காமராஜர் வராரு. காமராஜர் வந்ததுக்கு அப்புறம் 1954 மதிய உணவு திட்டம். அவருமே எல்லாருமே நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியில் இருக்காங்க. சரியா, குழந்தைகள் எல்லாமே நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியில் இருக்காங்க. ஸ்கூல்ஸ்க்கு யாரும் ப்ராப்பராக வரதில்லை. கட்டாய கல்வி சட்டம் அம்பேத்கர் அப்பவே நம்ம வந்து காமராஜர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரு. ஸோ இந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட அப்போ இதோட சேர்த்து உணவும் போட்டால் நம்ம வந்து டிராப் அவுட்ஸை கம்மி பண்ணலாம்னு சொல்லி எவ்வளோ நாள் உணவு போட்டார்? 200 நாட்கள் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து காமராஜர் போட்டாரு. ஸோ இந்த காமராஜர் போட்டதுக்கு அதுக்காக அவர் நிறைய ஸ்கூல் அசோசியேஷன்ஸ்லாம் நிறைய அசோசியேஷன் நடத்தினார், மாநாடு நடத்தினார், கல்வி மாநாடு நடத்தி அதுக்காகலாம் செலவு பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் சத்துணவு திட்டமா அதை யார் மாத்துறா? ஸோ எம்ஜி ராமச்சந்திரன் வந்து சத்துணவு திட்டமா அதை மாத்துறாரு. ஸோ 1982 ஸோ 82 திருச்சி பாப்பாக்குறிச்சி இது வந்து எட்டயபுரம். சரியா, மத்திய உணவு திட்டம் வந்து எட்டயபுரம். தியாகராய செட்டியார் பண்ணது வந்து 1000 லைட்ஸ்ல 1000 விளக்கு சென்னையில, இது வந்து எட்டயபுரம். சரியா, ராமச்சந்திரன் வந்து திருச்சியில பாப்பாக்குறிச்சி, அங்கதான் என்ன சத்துணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு, பாப்பாக்குறிச்சி. ஸோ வந்து
2லேருந்து 10 வயசு வரைக்கும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்து 10லேருந்து 15 வயசு வரைக்கும், ஸோ 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த சத்துணவு திட்டம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீளுது. அடுத்து 1989 கலைஞர் வந்து எக்கு, ஸோ 1989 எக் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்புறம் இது வந்து வாரத்துக்கு ஒரு எக்கு, அடுத்து 2006லேருந்து வாரத்துக்கு 2, அடுத்து 2007லேருந்து வாரத்துக்கு 3, ஸோ 2007லேருந்து வாரத்துக்கு 3, அடுத்து 2022 காலை உணவு திட்டமா, 2022 காலை உணவு திட்டம் கொண்டு வராங்க. 2013 வெரைட்டி ரைஸ், ஜெயலலிதா வந்து 2013 ஜெயலலிதா வந்து வெரைட்டி ரைஸ் திட்டம் வந்து கொண்டு வராங்க. அடுத்து 2022 மதுரை சிம்மக்கல்ல காலை உணவு திட்டம் வந்து செயல்படுத்துறாங்க. சரியா, மதுரையில சிம்மக்கல்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ டேட் வந்து 15/9, ஸோ அண்ணாவோட பிறந்த நாளில் தான் ஸ்டார்ட் பண்றாங்க மதுரையில். அந்த ஸ்கூல் பேர் வந்து ஆதிமூலம் கார்பரேஷன்ஸ் பிரைமரி ஸ்கூல்னு நினைக்கிறேன். சரியா, ஸோ கிட்டத்தட்ட 5ஆம் வகுப்பு வரைக்கும் இன்னும் இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாட்டோட ஃபுட் செக்யூரிட்டிஸ் வந்து, அதாவது ஸ்கூலில் உணவு பாதுகாப்பாக இருக்கட்டும், நியூட்ரிஷன் பாதுகாப்பாக இருக்கட்டும், குழந்தைகளோட நியூட்ரிஷன் ஹெல்த்தாக இருக்கட்டும், இந்த ஆங்கிள்லையும் அட் த சேம் டைம் வந்து ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகப்படுத்துறதாகவும் ட்ராப் அவுட்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் இது எல்லாமே ஒரு முக்கியமான திட்டமாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தாய்க்கர் நெல்லை. ஸோ இது ஏன் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, ஸ்டேட் லெவல் ஸ்கீம்ஸ் மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்கீம்ஸ்க்கும் டிஎன்பிசி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. சரியா, ஸோ தாய்க்கர் நெல்லைன்னு 2022 நெல்லை கவர்மெண்ட் வந்து, ஸோ திருநெல்வேலி கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரியா, அந்த திட்டம் என்ன அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களை வந்து ட்ராக் பண்ணுறது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி, அது மூலமாக ஆர்டிஃபிஷியல் ஒரு ஆப் வெப்சைட் கிரியேட் பண்ணி, அது மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இவங்க வந்து ஹெல்த் எப்படி இருக்குது, இவங்க எப்படி இன்டேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு எப்போ டெலிவரிஸ் இருக்கும், இவங்களை நம்ம ட்ராக் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத ப்ராப்பராக பண்ணுறாங்க. இது எந்த ரீசனுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெட்டர்னல் டெத்தை வந்து 0 ஆக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா, ஸோ மெட்டர்னல் டெத்துனா என்னது, எம்எம்ஆர் ரேஷியோ, பிரசவ கால பெண்கள் இறப்பை வந்து நம்ம 0க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு திருநெல்வேலியோட கலெக்டர் விஷ்ணு அவர் தான் இந்த டெசிஷனை எடுத்திருக்கிறாப்புல. ஓகே, நெக்ஸ்ட் மண்டல் கமிஷன் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானவை எவை? சரியா, ஸோ மண்டல் கமிஷன், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று மண்டல் கமிஷன் மூன்றாவது இல்லை, எத்தனாவது, செகண்ட். ஃபர்ஸ்ட் யாரு, காக்கா காலேல்கர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காக்கா காலேல்கர் எந்த வருஷம், 1953 அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓபிசி கமிஷன்ஸ். ஓகே, ஸோ செகண்ட் வந்து மண்டல் கமிஷன் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினருக்காக 1979 நிறுவப்பட்டது. இது கரெக்டா? ஸோ 3வது இருக்கு, 2வது இருந்தா கரெக்ட். ஸோ இது தப்பு தான். ஓகே, ஸோ 1979 தான் நிறுவப்பட்டது. 1979 எந்த கவர்மெண்ட், ஜனதா கவர்மெண்ட். எந்த அரசு, சிஎம் பிரைம் மினிஸ்டர் யார் இருந்தா, மொரார்ஜி தேசாய் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாப்ல. சரியா, ஸோ அவர் தான் இந்த கமிட்டியை அமைச்சாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாட்டின் மக்கள் தொகையில் 72% இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை உள்ளடக்கியதாக. ஸோ 72%னா இதர பிற்படுத்தப்பட்டவர் இல்லை, 52% எவ்வளோ கேஸ்ட், 3743 கேஸ்ட்டு. ஸோ 27% ரிசர்வேஷன்ஸ். இவங்க வச்ச 3 நம்பர்ஸ் வந்து இதுதான். சரியா, ஒன்று வந்து 52% ரிசர்வேஷனு, 3243 கேஸ்ட் அதில் வகைப்படுத்துனாங்க, 27% ரிசர்வேஷன்ஸு. இந்த ஓபிசி அவங்க வகைப்படுத்தினதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட இண்டிகேட்டர்ஸ் 11 இண்டிகேட்டர்ஸ். சரியா, 11 இண்டிகேட்டர்ஸ். ஸோ சோஷியலா, எஜுகேஷ்னலா, அப்புறம் எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு 11 இண்டிகேட்டர்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஆணையம் இந்துக்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரையும் அடையாளம் கண்டது. தேர்ட் ஒன் தான் கரெக்ட். ஓகே, தேர்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட், மீதி எல்லாத்துமே இது 72 கிடையாது, இது 52. ஸோ இது எல்லாத்தையுமே ரெகுலராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போக, இது ஃபர்ஸ்ட் காக்கா கல்வியில் இப்போ தேர்டு ஒரு கமிட்டி போட்டாங்க. யார் அது, தேர்டு பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு ஆணையம் போட்டாங்க, ரோஹிணி கமிஷன். ஓகே, ஸோ ரோஹிணி கமிஷன். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ஓபிசியை வந்து சப் கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக அதுக்காக அவங்கள போட்டாங்க. 2018 இவங்கள கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்க ரிப்போர்ட்ஸையும் சப்மிட் பண்ணிட்டாங்க. 2020 21 சம்திங்கில் பிரசிடென்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இவங்க தான் என்னது ஓபிசியை சப் கேட்டகரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 27% ரிசர்வேஷன் என்ன பண்ண போகிறாங்க, 5, 7, 4ன்னு பிரித்து, ஸோ எல்லாருக்கும் அந்த இது போகிற மாதிரி செய்ய போகிறாங்க. ஓகே, ஸோ மற்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இன்னும் டீட்டெயிலாக என்பிசியை பற்றி, என்சிபிசியில் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே,
மூன்றாம் பாலினத்தவருக்கு தமிழ்நாட்டில் பின்வருவனற்றுள் ஒரு உதவி வருவதில்லை. எந்த உதவி வரல அவங்களுக்கு? ஸோ அவங்களுக்கு கல்வி உதவி இருக்கு. கல்வி உதவி என்னது? கல்வி கனவு திட்டம். அந்த திட்டம் பேரு கல்வி கனவு திட்டம். ஸோ அதே மாதிரி ட்ரைனிங் அசிஸ்டன்ஸ் இருக்கு. ட்ரைனிங் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? ஃப்ரீ ஸ்கில் ட்ரைனிங் அசிஸ்டன்ஸு கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ஸ்மைல் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. சரியா? மார்ஜினலைஸ்டு லிவிங்ஹுட்ஸ் அப்படின்னு லிவிங் ஸ்கீம்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்மைல்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட்டு ப்ரீ ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் வந்து கிராண்ட் அப் டு 50,000 வரைக்கும். அந்த ஸ்கில் ட்ரைனிங்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் கவர்மெண்ட் வந்து கிராண்ட்ஸ் வேறு தராங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸு சிறகுகள் அப்படின்னு ஒரு திட்டம். சரியா? சிறகுகள்னு ஒரு திட்டம் 5,000லேருந்து 1,00,000 வரைக்கும். சிறகுகள்னு ஒரு திட்டம் 5,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% இன்ட்ரெஸ்ட்டில் நிதியுதவி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்ஸ் மட்டும்தான் கிடையாது. ஓகே, ஸோ பென்ஷன் ஸ்கீம் இருக்கா? இருக்கு. ஸோ 40 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு 1,500 பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. சரியா? திருநங்கைகளுக்கு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. திருநங்கைகளுக்காக முதலாக போர்டு கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். ஸோ 2008 டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு வந்து தமிழ்நாடு தான் முதல்ல இந்தியாவிலேயே கொண்டு வந்தாங்க. ஓகே ஓகே. நேஷனல் கமிஷன் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்னு ஒன்று இருக்கு. சரியா? எந்த வருஷம் வரும்? என்டிபிசின்னு சொல்லுவாங்க. என்டிபிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ். ஓகே, நேஷனல் கமிஷன் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ். ஸோ 2020 இந்த கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு அது போக வீடு கட்டுற திட்டம் கூட இருக்கு. சரியா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வீடு ஷெல்டர்ஸ், வீடு கட்டல, ஷெல்டர்ஸ், இவங்க போய் தங்குறதுக்காக இவங்களுக்குன்னு இல்லங்கள் கட்டுறதும் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல கரிமா கர் அப்படின்னு ஒரு திட்டமும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் பொது சமையலறை மதுரையில் எங்கு உள்ளது? ஸோ இந்த காலை சிற்றுண்டி திட்டம் வந்து ரொம்ப 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 முக்கியம். சரியா? ஸோ அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இந்த திட்டம் எங்க ஆரம்பிக்கப்பட்டது? நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். 15/9/2022 இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது, சிம்மக்கல்ல, ஆதிமூலம் பிரைமரி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ். ஸோ ஆனால் என்ன அப்படின்னா, இதுக்கு காமன் கிச்சன்ஸ் இருக்கா அப்படின்னா, காமன் கிச்சன்ஸ் சில இடங்கள்ல இருக்கு. காமன் கிச்சன் இல்லாத சில இடங்கள்லாம் காமன் கிச்சன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ மதுரையில் எங்கே இருக்குது அப்படின்னா, நெல்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல காமன் கிச்சன்ஸ் இருக்குது. இதை பற்றி பிளானிங் கமிஷன்ஸ் ஒரு அறிக்கை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த காலை உணவு திட்டத்துக்குனால நிறைய நான் என்ரோல்மெண்ட் ட்ராப் அவுட்ஸ் கம்மியாக என்ரோல்மெண்ட்ஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து பிளானிங் கமிஷனும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டுடே கிளாஸஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு அதுக்கான கிளாஸஸையும் நான் ரெகுலராக யூடியூப்ல கண்டக்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.